இந்த ட்ரோனோட கண்ட்ரோலர் வந்து எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அப்படியே நான் வந்துட்டு கீழே இறக்குறேன். அப்படியே பாருங்கள், கொஞ்சம் கீழே இறக்கிக்கிறேன், பார்த்தீங்கனாலே தெரியும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுக்கு பார்த்திபன். இந்த வீடியோவில் பார்த்தோன்னா L3 Max GPS ட்ரோன். இதில் பார்த்தோன்னா 3SS கிம்பிள் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. கேமரா பார்த்தோன்னா சினிமேட்டிக் கேமரா வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இது நம்ம கொடுக்கக்கூடிய ரேட் வந்துட்டு வீடியோ லாஸ்ட்டில் வந்துட்டு சொல்கிறேன். இதில் வந்துட்டு டபுள் கேமரா, டபுள் பேட்டரி கொடுத்துருப்பாங்க. இதை அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாக்ஸை எடுத்து காட்டிடுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாக்ஸில் எந்த மாதிரி போட்டிருக்கு அப்படின்னு பார்த்துக்குங்க. இந்த மாதிரி தான் வரும். அப்படியே வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம், எப்படி இருக்குன்ட்டு பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அந்த மாதிரி ஒரு பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்லா ப்ரீமியம் குவாலிட்டியில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்துட்டு ஷோல்டரில் போட்டு கேரி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி காட்டிடுறோம் உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்த்துடலாம். இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேனுவல் பேப்பர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மேனுவல் புக்கே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ட்ரோன் பறக்க வைக்கணும் அப்படின்னா அந்த மேனுவல் பேப்பரை 1க்கு 2-3 வாட்டி வந்துட்டு படிச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு என்னென்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு தெரியும். இந்த மாதிரி பார்த்தோன்னா பேட்டரி வந்துட்டு 2 பேட்டரி கொடுத்துருக்காங்க. பேட்டரி எடுத்து உங்களுக்கு காட்டிடுறேன். டைப் சியில் வந்துட்டு சார்ஜர் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே கீழே வச்சுட்டு இன்னொரு பேட்டரி இருக்குது, அந்த பேட்டரியுமே வந்துட்டு எடுத்து காட்டிடுறேன். பேட்டரியோட டைமிங் பார்த்தோம் அப்படின்னா இது நமக்கு கொடுக்கும்போது டைமிங் சொல்கிறது வந்துட்டு ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் சொல்கிறாங்க. நான் செக் பண்ணி பார்த்ததில் ஒரு பேட்டரியோட டைமிங் வந்துட்டு 15 நிமிஷம் வரைக்கும் வந்துட்டு பறக்க வச்சு செக் பண்ணியிருக்கேன். வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு பார்த்துடலாம். நான் வந்துட்டு கேபிள் இந்த மாதிரி விஷயம் காட்டிடுறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு ட்ரோனு, கண்ட்ரோலர் அது எல்லாமே வந்துட்டு காட்டிடுறேன். இதில் பார்த்தோன்னா ஒரு கேபிள்ஸ், அதாவது உங்களுக்கு கண்ட்ரோலரில் கனெக்ட் பண்ணக்கூடிய கேபிள் அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தோன்னா ஒரு இந்த ட்ரோனுக்கு ஃபுல் செட் பண்ணக்கூடிய ஒரு விங்ஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ரெக்கை வந்துட்டு டேமேஜ் ஆச்சுன்னா நீங்கள் வந்துட்டு கழட்டி மாட்டுறதுக்கு ஸ்க்ரூ ட்ரைவரு. இதில் கொடுத்துருக்கிற சார்ஜர் கேபிள் வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்துட்டு டேரெக்டாக மொபைலில் போடக்கூடிய வந்துட்டு சார்ஜர் கேபிள் போடுறீங்க, அந்த மாதிரி போடக்கூடாது. அந்த மாதிரி போட்டிங்கன்னா பேட்டரி வந்துட்டு வீக் ஆகும். இதில் கொடுத்துருப்பாங்க கார் டிரைவர் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் வந்துட்டு ட்ரோன் எடுத்து காட்டிடுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ட்ரோனோட லுக்கு பார்த்தோம் அப்படின்னா நல்லா சூப்பராக இருக்குது. 3SS கிம்பிள் கொடுத்துருக்கிறனால இதில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோ, வீடியோ எல்லாமே வந்துட்டு நல்லா சூப்பராக இருக்கும். கீழே வச்சிடறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் வரும். ட்ரோனோட லுக்கு பார்த்துக்குங்க எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி தான் வரும். ப்ரெஸ்லெஸ் மோட்டார் இருக்குது. நல்ல ஒரு பவர், நல்ல ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும் உங்களுக்கு. காற்றடிச்சா நல்ல ஒரு ஸ்டேபிளாக பறக்கும். ட்ரோனோட லுக்கு பார்த்தீங்கன்னால தெரியும். முன்னாடி பார்த்தோன்னா கேமரா வந்துட்டு டஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு கேப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை கழட்டிட்டோம் அப்படின்னா 3SS கிம்பிள் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் அப்படின்னு நான் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். கிம்பிளையும் வந்துட்டு நான் மொபைலில் பேர் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு ஷேக் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே நான் வந்துட்டு ட்ரோன் அந்த சைடு வச்சுட்டு வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். இதில் பார்த்தோன்னா கண்ட்ரோலர் தான். கண்ட்ரோலரில் பார்த்தோன்னா ஒரு பெரிய சைஸ் டிஸ்பிளே வச்ச கண்ட்ரோலர் தான் கொடுத்துருக்காங்க. கண்ட்ரோலர் பார்த்தீங்கனாலே தெரியும், நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்தோன்னா டிஸ்பிளே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேயில் வந்துட்டு வீடியோ, ஃபோட்டோ அது எல்லாமே வந்துட்டு ஷூட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே பட்டன் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு மெமரி கார்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு இதில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோ, வீடியோ வந்துட்டு இதுலேயே வந்துட்டு ஸ்டோர் ஆகும். இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா சார்ஜர் போடக்கூடிய போர்ட்டு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா மொபைலில் வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய போர்ட்டுமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. மேலே இங்கே இருக்கிற பட்டன்ஸ் எல்லாமே வந்துட்டு கண்ட்ரோலர் வந்துட்டு, அதாவது ட்ரோன் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, கேமரா வந்துட்டு மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷனு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்பீடு வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரோனில் வந்துட்டு GPS இருக்கிறனால 1K ஆப்ஷன் எல்லாமே வந்துட்டு பக்காவாக வந்துட்டு ஒர்க் ஆகும். இப்போ ஒன்றும் கிடையாது, ஒரு 100 மீட்டர் வரைக்கும் ஹைட்டு போகும். லென்த்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 250 மீட்டர் வரைக்கும் போகும். இதை வந்துட்டு நான் வந்துட்டு பேட்டரி போட்டு அப்படியே ஆன் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். பேட்டரி போட்டாச்சு. கீழே பார்த்தோன்னா பவர் பட்டன் இருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு கையில் எடுத்துகிட்டு ஆன் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கீழே வச்சுட்டு பண்ணுவீங்க, அந்த மாதிரி வந்துட்டு பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கிம்பிள் வந்துட்டு டேமேஜ் ஆயிரும். எந்த ட்ரோன் ஆன் பண்ணாலும் கீழே வந்துட்டு கையில் பிடிச்சிட்டு வந்துட்டு பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்துட்டு கிம்பிள் வந்துட்டு ஸ்டேபிள் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு கண்ட்ரோலர் ஆன் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். கண்ட்ரோலர் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா
இந்த மாதிரி வந்துட்டு டிஸ்பிளே வந்துட்டு ஷோ ஆகும். அப்படியே நான் கீழே வச்சிடுறேன். அவ்வளோதான். ஒரு 8லேருந்து 10 செகண்டுக்குள்ளே வந்துட்டு பேரிங் ஆக ஆரம்பிச்சிடும். கேமரா பார்த்தீங்கன்னாலே தெரியும், அது வந்துட்டு ப்ராசஸ் ஆகி கரெக்டாக வந்துட்டு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படியே நான் இந்த சைடு வச்சிடுறேன். இந்த சைடு வச்சுட்டு கேமரா கிளாரிட்டி காட்டுறேன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். கேமரா கிளாரிட்டி பார்த்தோன்னா நல்லா அருமையாக இருக்கும். இதில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோ வீடியோ வந்துட்டு ஷேக் ஆகாமல் இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்துட்டு லேண்ட் ப்ரொமோட்டராக இருப்பீங்க, நீங்கள் வந்துட்டு ஹைட்லாம் வச்சுட்டு ஏற்றி ஓட்டும்போது நல்ல ஒரு லுக்கு வந்துட்டு கிடைக்கும். சில பேர் வந்துட்டு கோயில் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இந்த ட்ரோன் வந்துட்டு தாராளமாக வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படியே பேக் சைடு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கேமரா கிளாரிட்டி வந்துட்டு நல்லா ஒரு அருமையாக இருக்கும். இந்த அளவுக்கு இருக்கும். அப்படியே வந்துட்டு நான் ட்ரோனை எடுத்து கண்ட்ரோலருக்கு நேராக வச்சு காட்டுறேன். அப்படியே ஷேக் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் பாருங்க, அப்படியே நான் வந்துட்டு ஷேக் பண்ணுறேன் பாருங்கள். இதோட ஃபுட்டேஜ் பார்த்தீங்கனாலே தெரியும், ஷேக் ஆகாது. கேமரா கிளாரிட்டி வந்துட்டு அப்படியே தான் இருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த அளவுக்கு இருக்கும். தெரியுதுங்களா நான் ஷேக் பண்ணுறது? இதில் எடுக்கிற ஃபுட்டேஜ் வந்துட்டு அருமையாக இருக்கும். அவ்வளோதான். இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு மொபைல்லையும் வந்துட்டு பேரிங் பண்ணிக்கலாம். அது இந்த ட்ரோனுக்குள்ள ஆப் வந்துட்டு நான் சொல்லிடுறேன். இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, பேஜ் நம்பர் வந்துட்டு 18. இங்கே ஒரு QR கோடு மாதிரி இருக்கும். ஐஃபோன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆண்ட்ராய்டில் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே என்னோட மொபைலில் கூகுள் லென்ஸுக்குள்ளே போயிட்டு அந்த ஆப்பு நான் ஆண்ட்ராய்டில் சர்ச் பண்ணிவிட்டு பண்ணும்போது நான் அந்த ஆப் வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் வரும். ஓப்பன் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி தான் வரும். செட்டிங் கேட்கும். செட்டிங்கில் வந்துட்டு நீங்கள் எல்லாமே வந்துட்டு அலோவ் கொடுத்துக்குங்க. லொக்கேஷன் எல்லாமே வந்துட்டு கேட்கும். கொடுத்த பிறகு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு எப்பொழுதும் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரோன் கனெக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கண்ட்ரோலர் தான் ஆன் பண்ணணும். கண்ட்ரோலர் ஆன் பண்ண பிறகு தான் வந்துட்டு ட்ரோனை வந்துட்டு ஆன் பண்ணணும். ட்ரோன் பார்த்தேன் அப்படின்னா கீழே தான் பவர் பட்டன் இருக்கும். ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டுமே ஒரு 10 செகண்டுக்குள்ளே பேர் ஆக ஆரம்பிச்சிடும். பேரிங் பார்த்தோன்னா ஆயிடுச்சு. அப்படியே வந்துட்டு என்னோட மொபைல் வந்துட்டு இதில் வந்துட்டு ஃபிட் பண்ணிக்கிறேன். மேலே பார்த்தோன்னா மொபைல் ஸ்டாண்டு கொடுத்துருப்பாங்க. இதை வந்துட்டு ஃபிட் பண்ணிக்கணும். ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன செய்யணும் அப்படின்னா, இதில் பார்த்தோன்னா ஒரு 3 கேபிள் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த மொபைலை யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தோன்னா ஐஃபோனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஐஃபோன் கேபிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மைக்ரோ கேபிள் ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு டைப் சி கேபிள். என்னோடய மொபைல் வந்துட்டு டைப் சி கேபிள் இருக்கிறனால டைப் சி கேபிள் வந்துட்டு போட்டுக்கிறேன். இதுலேயே வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கண்ட்ரோலரில் சொருகிறதுக்கு பார்த்தோன்னா இந்த மாதிரி வந்துட்டு டாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க கண்ட்ரோலரில் ஃபிட் பண்ணுறதுக்கு. இது வந்துட்டு கண்ட்ரோலர் கீழே இதை நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு, அதில் வந்துட்டு கீழே வந்துட்டு ஃபிட் பண்ணிக்கணும். ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மொபைலில் உள்ள கோர்ட்டில் வந்துட்டு நம்ம ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா பேரிங்கை வந்துட்டு ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்துட்டு இதுக்குள்ளே நேம் வந்துட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஆப்புக்குள்ளே போயிடணும். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டோன்னா பேரிங் வந்துட்டு உங்களுக்கு பக்காவாக ஆக ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் எல்லாமே பண்ணிட்டு தான் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இதில் வரக்கூடிய கூகுள் மேப் எல்லாமே வந்துட்டு பக்காவாக ஒர்க் ஆகும். நிறைய பேர் வந்துட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, மேப் லொக்கேஷன் எதுவுமே பேர் பண்ணாமல் அப்படியே எடுத்து ஓட்டுறீங்க. அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒர்க் ஆகாது. இதுலேயே வந்துட்டு எவ்வளோ தூரம் சேஃப்டி இதில் வந்துட்டு ஓட்டலாம் அப்படிங்கிறது வந்துட்டு இதுலேயே ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். இதோட லென்த்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு அதிகபட்சம் ஒரு மொத்தமாக வந்துட்டு சேர்த்து ஒரு 250 மீட்டர் இந்த அளவு வந்துட்டு நீங்கள் ட்ரோனை வந்துட்டு தாராளமாக வந்துட்டு பறக்க வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு வந்துட்டு சேஃப்டி ஜோன் நீங்கள் வந்துட்டு பயம் இல்லாமல் வந்துட்டு ஓட்டிக்கலாம். கண்ட்ரோல் வந்துட்டு உங்களுக்கு மிஸ் ஆகாமல் இருக்கும். அவ்வளோதான். இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படியே வந்துட்டு இந்த ட்ரோனை வந்துட்டு ஒரு ஓப்பன் பிளேஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு நான் கீழே வச்சு ஃப்ளை பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு ஒரு காலியான இடத்துக்கு வந்துட்டு வந்தாச்சு. இப்போ நீங்கள் ட்ரோன் ஓட்ட போகிறீங்க அப்படின்னா மேலே வந்துட்டு ஒயர் செடி எதுவுமே வந்துட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறது வந்துட்டு ஒயர் இருக்கிற இடம், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா செடி இருக்கிற இடம் வந்துட்டு ஓட்டுறீங்க. அந்த மாதிரி ஓட்டும்போது வந்துட்டு ரிட்டர்ன் பட்டன் அழுத்தும் போது அதில் வந்துட்டு சிக்கி உங்களுக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு பிளாட்டான இடம், எந்த ஒரு டிஸ்டர்பும் இருக்கக்கூடாது. இப்போ ட்ரோன் ஓட்ட போகிறீங்க அப்படின்னா எந்த ட்ரோனாக இருந்தாலுமே
டாய்ஸ் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் இந்த கேமரா பார்த்தோன்னா இப்போ நான் இங்கே ஓட்ட போகிறேன் அப்படின்னா இந்த கேமரா வந்துட்டு ஆப்போசிட்டில் இருக்கணும். ஃபஸ்ட்டு நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறதே கேமரா வந்துட்டு இந்த மாதிரி வச்சுட்டு ஓட்டுறீங்க. இந்த மாதிரி வச்சுட்டு ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு டைரக்ஷன் உங்களால் பண்ண முடியாது. லெஃப்ட் அழுத்துனா ரைட்டு போகும், ரைட் அழுத்தும் போது உங்களுக்கு வேறு சைடு போகும். அதனால் இப்போ நான் ட்ரோன் ஓட்ட போகிறேன் அப்படின்னா இந்த கேமரா சைடு வந்துட்டு இந்த சைடு இருக்கணும். ஃபஸ்ட்டு இந்த ட்ரோன் பொறுத்த வரைக்கும் எப்படி ஆன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு தெளிவாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த ட்ரோன் பொறுத்த வரைக்கும் பவர் பட்டன், அதாவது கண்ட்ரோலரில் இருக்கக்கூடிய பவர் பட்டன் தான் ஃபஸ்ட்டு அழுத்தணும். இதை அழுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்ட்ரோலர் வந்துட்டு ஆன் ஆக ஆரம்பிக்கும். ஆன் ஆன பிறகு அப்படியே கீழே வச்சிடுறேன். இதில் என்ன லோகோ வருது அப்படின்னு பார்த்துக்குங்க ஒரு வாட்டி. நீங்கள் எந்த ட்ரோன் வாங்கி ஓட்டினாலும் இந்த மேனுவல் பேப்பரில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுபடி நீங்கள் கரெக்டாக ஓட்டினீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு பேரிங் வந்துட்டு ஆகும். இதில் சொல்கிற மாரி நம்ம பண்ணால் தான் கரெக்டாகும். சில பேர் மாற்றி பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு பேரிங் ஆகாது. ஃபஸ்ட்டு கண்ட்ரோலர் ஆன் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரோனுக்கு உள்ள பவர் பட்டன் வந்துட்டு கீழே கொடுத்துருப்பாங்க. இது வந்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். ட்ரோன் வந்துட்டு ஆன் ஆயிடுச்சு. அப்படியே வந்துட்டு கீழே வச்சிடணும். கீழே வச்சிட்டோம் அப்படின்னா இப்போ ட்ரோனும் கண்ட்ரோலரும் வந்துட்டு பேர் ஆக ஆரம்பித்தோம். ஒரு 10 செகண்டுக்குள்ளே வந்துட்டு பேரிங் ஆயிரும். பேரிங் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா டிஸ்பிளே, இதில் வந்துட்டு கேமரா வந்துட்டு தெரிய ஆரம்பிக்கும். இன்னும் வந்துட்டு தெரியலை, இன்னும் ஒரு 5 செகண்டுக்குள்ளே பேரிங் ஆயிரும். இப்போ பேரிங் வந்துருச்சு பார்த்தீங்களா, பீப் சவுண்டு வரும். பீப் சவுண்டு வந்து பேரிங் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த இங்கே ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டனை வந்துட்டு அழுத்தணும். ஷார்ட் ப்ரெஸ், இந்த மேனுவல் பேப்பரில் என்ன போட்டிருக்காங்களோ அதுமாரி ஷார்ட் ப்ரெஸ் பண்ணணும். இது பண்ண பிறகு மேனுவல் பேப்பரில் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அந்த விஷயத்தை எல்லாத்தையும் பண்ணணும். இங்கே என்எஸ்ன்ட்டு ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டனை வந்துட்டு நீங்கள் அழுத்தணும். இந்த என்எஸ் எதுக்கு அப்படின்னா கேல்பிரேஷன் பண்ணுறது. இது பண்ண பிறகு ட்ரோனை வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு சுற்றி காட்டணும். இது இப்போ வந்துட்டு நான் ஒரு ஷார்ட் ப்ரெஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா ட்ரோனை வந்துட்டு இந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பார்த்தோன்னா ஒரு 3 சுற்று சுற்றணும். 1 பீப் சவுண்டு வரும். நம்ம பண்ண கரெக்டாக பண்ணிட்டோன்னா பீப் சவுண்டு வந்துச்சு. அதுக்கப்புறமா கீழே பார்த்த மாதிரி ஒரு 3 சுற்று பீப் சவுண்டு வந்துருச்சு. இந்த மாதிரி பீப் சவுண்டு வந்தால் தான் நீங்கள் வந்துட்டு ஓட்டணும். பீப் சவுண்டு வராமல் நீங்கள் ஓட்டினீங்க அப்படின்னா வந்துட்டு கரெக்டாக பேரிங் ஆகாது, ரிட்டன் வந்துட்டு வராது உங்களுக்கு. இப்போ இது பண்ணிட்டோம். இது பண்ண பிறகு வந்துட்டு ட்ரோனை வந்துட்டு அன்லாக் பண்ணுறதான். அன்லாக் பண்ணுறது பார்த்தோன்னா இந்த பட்டன் தான். அப்படியே நான் வந்துட்டு அன்லாக் பண்ணி உங்களுக்கு மூவ் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஒரு பட்டன் அழுத்துறேன். இப்போ அன்லாக் வந்து பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா லெஃப்ட் ஹேண்ட் ஸ்டிக்கை மேலே தூக்கணும் அப்படின்னா ட்ரோன் வந்துட்டு மேலே வந்துட்டு பறக்க ஆரம்பிக்கும். இந்த ட்ரோனோட கண்ட்ரோலர் வந்து எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அப்படியே நான் வந்துட்டு கீழே இறக்குறேன். அப்படியே பாருங்கள், கொஞ்சம் கீழே இறக்கிக்கிறேன். பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த அளவுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஸ்டேபிளாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு லேண்டு ப்ரொமோட் பண்ணுறீங்க, உங்களுக்கு அதில் எடுக்கக்கூடிய ஃபுட்டேஜ் வந்துட்டு நல்லா தெளிவாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த ட்ரோன் வந்துட்டு தாராளமாக வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் எடுக்கக்கூடிய கேமரா கிளாரிட்டி வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அப்படியே வந்துட்டு நான் வந்துட்டு ட்ரோனை வந்து ஹைட்டு ஏற்றி உங்களுக்கு ஃப்ளை பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஹைட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு அப் டு ஒரு 120 மீட்டர் வரைக்கும் வந்துட்டு பாருக்கும். அப்படியே நான் வந்துட்டு ட்ரோனை வந்துட்டு ரொட்டேட் பண்ணிடுறேன். ரொட்டேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அப்படியே நான் வந்துட்டு வீடியோ வந்துட்டு ஆன் பண்ணிடுறேன். இதில் உள்ள வீடியோ வந்துட்டு நான் சைடில் வந்துட்டு போட்டு வைக்கிறேன். அப்படியே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அப்படியே நான் சுற்றி இந்த சைடு காட்டுறேன். சைடில் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் ட்ரெயின் போடுறது. இதில் எடுக்கக்கூடிய ஃபுட்டேஜ் வந்துட்டு அருமையாக இருக்கும், பார்த்தீங்கனாலே தெரியும். இதில் வரக்கூடிய ஸ்பீடுமே வந்துட்டு நல்லா அருமையாக இருக்கும். இந்த மாதிரி பார்த்தோன்னா நல்லா வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கும். இதில் மெமரி கார்டு ஆப்ஷன் இருக்கிறனால இதில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோ வீடியோ இதிலே வந்துட்டு ஸ்டோர் ஆயிரும். நீங்கள் அப்படியே எடுத்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். நான் அப்படியே ட்ரோனை வந்துட்டு மூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்துட்டு ஹைட்டு லென்த்து எல்லாமே வந்துட்டு அதிகமாக போகும். நீங்கள் பயப்படவே தேவையில்லை. இதில் பேரிங் மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணணும். நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணக்கூடிய இதே வந்துட்டு பேரிங் வந்துட்டு ஒழுங்காக பண்ணாமல் இருக்கீங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா பேரிங் வந்துட்டு ஆகாது. இப்போ வந்துட்டு ரிட்டன் டு ஹோம் பட்டன், இந்த பட்டன் வந்துட்டு அழுத்திடுறேன். அழுத்திட்டோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே வந்துட்டு லேண்ட் ஆயிரும். இப்போ ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், இந்த பட்டனை அழுத்திட்டோம் அப்படின்னா எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அதே இடத்துல, அதாவது கீழே இருந்துச்சுன்னா அதோட ஹைட்டு லிமிட்டுக்குள்ளே மேலே ஏறி கரெக்டாக அதை வந்துட்டு ட்ராக் பண்ணும். ட்ராக் பண்ணி ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே வந்துட்டு லேண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். பொறுமையாக தான் வரும். அதுக்குள்ளே நம்ம எந்த ஒரு பட்டனுமே வந்துட்டு அழுத்தக்கூடாது.
நிறைய பேர் பார்த்தோன்னா ரிட்டர்ன் டு ஹோம் பட்டன் அழுத்திட்டு நம்ம வந்துட்டு ஏதாச்சும் பட்டன் அழுத்திடுவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு பட்டன் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. அழகாக வந்துட்டு ஸ்மூத்தாக இறங்கிரும். இது இப்போ நீங்கள் வந்துட்டு ஃபோட்டோ ஷூட்டு வந்துட்டு வச்சுருக்கீங்க, ஒரு பிகினராக இருக்கீங்க, இதில் ஓரளவுக்கு நான் வந்துட்டு ஃபோட்டோ வீடியோ வந்துட்டு நல்லா எடுக்கணும் அப்படின்னா கூட இந்த ட்ரோன் வந்துட்டு நீங்கள் தாராளமாக வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பார்த்தோன்னா ரொம்ப தெளிவாக சூப்பராக இருக்கும். எந்த ஒரு லாகுமே இருக்காது உங்களுக்கு. இதில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ வீடியோமே வந்துட்டு நான் நல்லா அவ்வளோ அருமையாக இருக்கும். அப்படியே கீழே இறங்கிரும். நம்ம எதுவுமே பண்ண வேணாம். காற்று அடித்தாலும் அதுவே வந்துட்டு சென்ஸ் பண்ணி கரெக்டாக வந்துட்டு நல்லா ஒரு ஸ்டேபிளாக வந்துட்டு லேண்ட் ஆகும். எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அதே இடத்துல வந்துட்டு லேண்ட் ஆகிரும். நீங்கள் பயப்படவே வந்துட்டு தேவை கிடையாது. அப்படியே கீழே இறக்கிடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரோனை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஃபுல் டீட்டெயில் வந்துட்டு உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த ட்ரோன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரியிற நம்பர் வந்துட்டு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்துட்டு கேஷ் ஆன் டெலிவரி இருக்கான்னு கேட்குறீங்க. நம்மள்ட்ட வந்துட்டு கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. இந்த மாதிரி ட்ரோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா டைரெக்டாக வந்துட்டு கடைக்கு வந்துட்டு செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. கடையோட அட்ரஸ் வந்துட்டு மேப் லொக்கேஷன் வந்துட்டு கீழே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு பின் பண்ணி வைக்கிறேன். கடையோட அட்ரஸ் வந்துட்டு தெளிவாக சொல்லிடுறேன். கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சென்னை நுங்கம்பாக்கம் டேங்க் பண்ட் ரோடு கருமாரியம்மன் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. கடையோட நேம் வந்துட்டு 123 மொபைல் ஷாப்ன்ட்டு வரும். வரீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணியே வாங்கிக்கலாம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்துட்டு உங்களுக்கு வந்து சேரும். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம வந்துட்டு மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.